ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியை பத்தி, ஒவ்வொரு கொள்கையை பத்தி, ஒவ்வொரு கொள்கை தலைவர்களை பத்தி, இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி, இதுதான் காரணமா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு விவாதங்களும் நடந்திருக்கு. இந்த விவாதங்கள் பேசு பொருளாவும் மாறி இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு அரசியல், அரசியல் கட்சி தலைவர்கள் கொள்கைன்னு பேசுறோம் இல்லையா? இது எங்க இருந்து உருவாச்சு? தமிழ்நாடுன்னு சொன்னதுமே இங்க பல ஆண்டு காலமா ஆட்சியில இருக்கக்கூடிய இல்ல தமிழ்நாடு உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாற்றங்களையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் சுதந்திரம் பெறல. ஆனா நமக்கான ஒரு அரசியலோ, நமக்கான ஒரு கொள்கையோ வேணும் அப்படின்னு சொல்லி இங்க பெரியார் முன்னெடுத்த ஒரு சில கொள்கைகளும் பார்க்க முடியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அப்படி 1949 செப்டம்பர் 17 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சியை தொடங்கினாரு. இந்த கட்சி ஏன் தொடங்கினார்னா பெரியார் கூட ஏற்பட்ட சில முரண்களால மட்டும்தான். 1947 இந்த கட்சிக்கான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கட்சி கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. கருப்பும் சிவப்பும் கலந்த கொடி தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அடைய வேண்டிய இலக்கோ திராவிட நாடு அப்படின்ற திராவிட நாடுன்ற கொள்கைய திராவிட முன்னேற்ற கழகம் 1949 காலகட்டங்களிலே கையில் எடுக்கிறாங்க. 1952 தேர்தலில் போட்டியிடவே இல்லை. ஏன் தேர்தலில் போட்டியிடலன்னு கேட்டா எங்க மக்களுக்கான பணிகள் செய்ய வேண்டிய காலங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் அண்ணா அவர்கள் முன்னிலைப்படுத்துறாரு. அதன் பிறகு 1953 காங்கிரஸ் கட்சி ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு. அதன் பிறகு சித்தூர் தமிழர் போராட்டத்தை அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு போராட்டம். அது மட்டும் இல்லாம கள்ளக்குடிய டால்மியாபுரம்னு மாத்துறாங்க. இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மும்முனை போராட்டத்தை கையில் எடுக்குது. இந்த போராட்டம் பேசு பொருளா மாறுது. இந்த போராட்டத்துக்கு பிறகு 1953 இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் கூட தொடர்ந்துன்னு சொல்லலாம். 1956 திருச்சியில டிஎம்கே அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஒரு மாநாடு கூட்டுறாங்க. அந்த மாநாட்டுல பொதுவெளியில கேக்குறாங்க, அடுத்த முறை அதாவது வரக்கூடிய பொது தேர்தல்ல திராவிட கழகம் போட்டியிடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பொது கணக்கெடுப்பை எடுக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. 60,000 பேர்ல 56,000 பேருக்கு மேல நீங்க தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4,000 பேர் மட்டும் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த வாக்கெடுப்புக்கு பிறகு 1956 நவம்பர் 1 திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி அடைகிறாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவங்க வெற்றி அடைகிறாங்க. 15 சட்டமன்ற தொகுதிகள், 2 நாடாளுமன்ற தொகுதிகள்னு வெற்றி வாகை சூடியது திராவிட முன்னேற்ற கழகம். இப்பதான் வந்து இவங்க உடனே வந்து சட்டமன்றத்துக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் இவங்களோட கோரிக்கையா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு மாநிலமா அறிவிக்கணும்ன்ற கோரிக்கையை முன்னெடுக்கிறாரு CN அண்ணாதுரை அவர்கள். இந்த முன்னெடுப்பு பல இடங்கள்ல தோல்வியும் கண்டுச்சுன்னு தான் சொல்லணும். 1958 இந்திய தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் மாறுது. இதனுடைய சின்னமா உதயசூரியனும் அறிமுகப்படுத்தப்படுது. அதன் பிறகு நடைபெற்ற 1967 வந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடுறாங்க திராவிடர் முன்னேற்ற கழகம். அதன் பிறகு 50 சட்டம் அதாவது 1967 நடந்த தேர்தல்ல 50 சட்டமன்ற தொகுதிகளையும் 25 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியது திமுக. 1965 இந்தியாவின் அலுவல் மொழியா ஹிந்தி தான் இருக்குன்ற கொள்கையை எடுத்துட்டு வராங்க மத்திய அரசு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பலரும் போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. 1965 ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல மாணவர் அணி முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதுல 100க்கும் மேற்பட்டோர் போலீஸ் மற்றும் ராணுவத்தால் அடிக்கும் பொழுது இறந்தும் போறாங்க. 1965 ஜனவரி 26 குடியரசு தினத்தை துக்க நாளா அனுசரிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கப்புறம் பல போராட்டங்கள், பல உயிரிழப்புக்கு பிறகு பிப்ரவரி மாதம் அலுவல் மொழியா ஆங்கிலத்தை கொண்டு வராங்க. இந்த வரலாறு தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற எல்லா இடங்களையும் இது பேசு பொருளாவும் மாறப்படுச்சு. இது வரலாற்று பதிப்பாவும் பதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த வரலாறு 1965 இந்திய எதிர்ப்புக்கு போராடி இருக்காங்க அப்படின்றத வரலாற்று ரீதியா இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுது. 1967 தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் தான் இங்க முதல் முறையா திமுக ஆட்சி கட்டில் அமர்ந்துச்சு. அண்ணாவோட முன்னிலையில அண்ணாவின் தலைமையில கிட்டத்தட்ட 7 கட்சிகளோட கூட்டணியில 173 இடங்களுக்கு போட்டியிட்டு 138 இடங்களை வெற்றி பெற்றாங்க.
50 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி. அமோக வெற்றி பெற்று சி.என். அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சர் கட்டில்ல அமர்றாரு. 1969 அண்ணாவின் இறப்புக்கு அப்புறம் யார் முதல்வரா இருப்பதுன்ற போட்டி தமிழ்நாட்டுல நிகழ ஆரம்பிச்சிச்சு. கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான காரணங்களும் தோன்றுது. அண்ணாவின் இறப்புக்கு பின்னாடி கருணாநிதி அவர்களுக்கும் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் போட்டி நிலவுது. இதுல கருணாநிதி அவர்கள் வெற்றியும் பெற்றாங்க. கருணாநிதி அவர்கள் முதல்வர் பதவியில அமர்றாரு முதல் முறையாக 1969 காலகட்டங்கள்ல. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவராகவும் கருணாநிதி இருக்கிறாரு. செயலாளரா நெடுஞ்செழியன் அவர்கள் பதவி வகிக்கிறாரு. 1971 நடந்த எலெக்ஷன்ல 2வது முறையா ஆட்சி கட்டலில் அமர்வாரா கருணாநிதி என்ற கேள்விக்கு கண்டிப்பா அமர்வாரு அப்படின்ற பதில கொடுத்திருக்காரு. 2வது முறையா ஆட்சி கட்டலில் அமர்ந்தார், முதல்வர் பதவியில் அமர்ந்தார் கருணாநிதி அவர்கள். 203 தொகுதிகள்ல போட்டியிட்டு 184 தொகுதிகள்ல வெற்றியும் பெற்றாங்க. இது தமிழ்நாட்டுல அமோக வெற்றின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அதே போல முன்னாடி தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி நாடாளுமன்ற 50 தொகுதிகளையும் வெற்றி பெற்றாங்க. 1972 திமுகவின் பொருளாளர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து ஒரு சில இடங்களில் ஓரங்கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துலதான் எம்ஜிஆர் அவர்கள் 1972 திமுகவின் பொருளாளரா எம்ஜிஆர் இருக்காரு. எம்ஜிஆர் அதன் பிறகு ஒரு சில இடங்களை ஓரங்கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதிருப்தியில இருந்ததாகவும் சொல்றாங்க. அதிருப்தியில இருக்கும்போது திமுக மேடையிலே ஏறி திமுக மீதும் திமுக கட்சிக்காரர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதனால திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. திமுக மேடையிலேயே திமுக பத்தியும் திமுக கட்சிக்காரர்கள் பத்தியும் சொன்னதால எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கவும் படுறார். 1974 மாநில சுயாட்சியை கொண்டு வராங்க. 1975 அவசர பிரகடனத்தை அமல்படுத்துறாங்க. மீண்டும் 1975 திமுக அரசு கலைக்கப்பட்டது. இங்கிருந்து பிரிஞ்சு போன 1970 காலகட்டங்கள்ல பிரிஞ்சு போன எம்ஜிஆர் அவர்கள் 1977 முதல் முறையா அவர் ஒரு கட்சியும் தொடங்கிட்டாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1977 எம்ஜிஆரோட தலைமையில ஒரு கூட்டணியும் அமையுது. அதுல முதல் முறை போட்டியிட்டாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றாரு, அமோக வெற்றியை அடைகிறாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்திருக்கு. 1996 நடந்த எலெக்ஷனும் சரி, 2001 நடந்த எலெக்ஷனும் சரி, இந்த 2 எலெக்ஷன்லயுமே திமுக பாஜகவோட கூட்டணி நிற்கும் போது 2 முறையும் தோல்வியை கண்டது திமுக. 2004 திமுக பிளஸ் காங்கிரஸ் கூட்டணியோட வெற்றி பெற்றாங்க. 2004 திமுக கூட்டணி பிஜேபி கூட இல்லாம அலைன்ஸை மாத்துறாங்க காங்கிரஸ் கூட வந்ததுக்கு அப்புறம் வெற்றியும் பெறாங்க தமிழ்நாட்டுல. 2011 நடந்த தேர்தலையும் தோல்வியை கண்டுச்சு திமுக தோல்வியை கண்டாலும் அதிமுக ஆட்சியில அசூர வேகத்துல தான் செயல்பட்டாங்கன்னு சொல்லணும். 2014 திமுக தோல்வி, அதிமுக வெற்றி அடையுது. 2018 கருணாநிதியின் இறப்புக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியோட தலைவராகவும் ஆகிறாரு. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 38 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. 2021 முதல்வர் வேட்பாளரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துல இறங்குறாரு. அந்த களம் வெற்றியும் கண்டுச்சு. 2021 மே மாதம் முதல்வர் பதவி ஏற்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 2021க்கு பிறகு 2026 தேர்தல் நோக்கி தான் இன்றைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு அரசியல் 4 முனை போற்றிய சந்திக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருவரும் அந்த கட்சிக்கு இத்தனை சதவீத ஓட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தமிழ்நாடுல இவ்வளோ அளவுக்கு காலூன்றி நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு கட்சியில இருந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு தலைவரை தூக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஓட்ஸும் இந்த கட்சிக்கு சேர்ந்துரும் அப்படின்ற முன்னெடுப்புகள்லாம் இங்க தமிழ்நாட்டுல பேசுபொருளா இருக்கு. ஆனா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கீழ்மட்ட தொண்டனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கட்சி செயலாளர் வேட்பாளர்னு 1-to-1 உட்கார்ந்து அந்த கட்சியில என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களையும் பாக்குறாரு. இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டா இந்த தலைவர் மட்டும்தான் முதன்மையா இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவருக்கு அப்புறம் இவர் அப்படின்ற உருவாக்கமும் செஞ்சுட்டாங்க. இப்போ அதிமுக இருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுல இணைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஓட்ஸ் எல்லாம் தாவேக்காவுக்கு வந்துரும் சொல்றோம் இல்லையா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக. ஆனா இந்த மாதிரி நடக்கவே நடக்காத அளவுக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கீழ்மட்ட தொண்டன் கூட இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட தினம்தோறும் ஆன்லைன்ல பேசுறது,
அது மட்டும் இல்லாம அங்க என்ன பிரச்சனைகள், இங்க ஒரு தலைவர் இல்ல, அந்த ஓட்ஸ் வந்து இவங்க கூட போயிட்டாலும் கூட இங்க கட்சியில இருந்து இப்ப எடுத்துக்காட்டா ராசா அவர்கள் வேற ஒரு கட்சிக்கு போறாரு, திருமாவளவன் அவர்கள் வேற ஒரு கட்சிக்கு போறாரு, துரைமுருகன் அவர்கள் வேற ஒரு கட்சிக்கு போறாரு, அன்பில் மகேஷ் அவர்கள் வேற ஒரு கட்சிக்கு போனாலும் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இல்ல அதை விட இன்னொரு தலைமையை உருவாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இதுதான் இன்றைக்கு தமிழக அரசியல்ல திமுக இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ரதி ராஜேந்திரன்.